பாராட்டுகள் அனைத்தும் பிரபஞ்சத்துக்கே. உணவுகள் மென்மையானால் உடல்கள் வலிமையாகும். HSVயில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நம்ம நிறைய விழிப்புணர்வு பதிவுகள் போட்டிருக்கோம். அதில் ஒரு ஹோம் ரெமெடி தான் இது. என்ன பார்த்திங்கனாக்கா, விதை உள்ள ஓங்கு காஞ்ச திராட்சை, கருப்பு கலரில் இருக்கக்கூடிய இந்த திராட்சையை ஒரு கையளவுக்கு எடுத்து நைட்டு தண்ணியில் ஒரு 1/2 லிட்டர் தண்ணியில் ஊற வச்சு காலையில் எழுந்து அந்த பழத்தை சாப்பிட்டுட்டு அந்த தண்ணியை குடிக்கணும். இப்படி குடித்தா என்ன ஆகுனாக்கா, உடலில் இருக்கக்கூடிய HSV பாதிப்பால் வந்த எரிச்சல், வலி, சூடு, சீனீர் போகக்கூடிய வழியில் வந்த குற்றங்கள் மற்றும் வாய், உதடு, பிறப்பு உறுப்பில் வந்த குற்றம், இந்த மாதிரி எண்ணற்ற விஷயங்கள் வெளியே பார்த்து நீங்கள் பார்த்துக்கலாம். அவ்வளோ பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு சிம்பிளான ஒரு ஹோம் ரெமெடி. இது கொடுத்து நம்ம பல பேருக்கு நல்ல ரிசல்ட்டு கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இதோட விலையும் ரொம்ப எளிமையாக எல்லாம் வாங்கக்கூடிய விலையிலே இது இருக்குது. அதனால் பாதிக்கப்பட்டவங்க இதை சரியான முறையில் பயன்படுத்தி நல்ல பலன் அடைங்க. அது மட்டும் இல்லாமல் கமெண்டில் கேட்கக்கூடிய கேள்விகள், ஒரே லைனில் கேள்வி கேட்டுறீங்க, அது கமெண்டில் ஆன்சர் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுடைய டெஸ்ட்டு, அவங்களோட ரிப்போர்ட்டு எவ்வளோ நாளாக இருக்குது, அதனால் அவங்க உடம்புல வரக்கூடிய குறைகள் என்னென்ன, அவங்களோட உணவு பழக்கம், மற்ற எல்லா விஷயத்தையும் நம்ம அனலைஸ் பண்ணாமல் மருந்து கொடுக்க முடியாது. அதனால் கமெண்டில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு சரியான முறையில் பதில் அளிக்க முடியாது. எல்லாத்துலேயும் நம்மளுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்கும். உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் அது கால் பண்ணி கேளுங்க. உங்களுக்கு சரியான ஒரு தீர்வு கிடைக்கும். உலகத்தில் யார் எந்த மூலையில் இருந்தாலும் என்னை தொடர்பு கொண்டீங்கனாக்கா அவங்களுக்கான மருந்து அவங்களுடைய இல்லம் தேடி வரும். இதுதான் நான் கொடுக்கக்கூடிய ஒரு அதிகப்படியான ஒரு உத்தரவாதம். சரியான விகிதத்தில் ஃபாலோ பண்ணிங்கனாக்கா ஆரோக்கியமான ஒரு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும். அதனால் சொன்னதை சரியான முறையில் சரியாக ஃபாலோ பண்ணுங்கள். நல்ல ரிசல்ட்டை பார்த்துட்டு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழலாம். அதனால் கம்பல்சரி எல்லாருமே டெஸ்ட் எடுங்க. டெஸ்ட்டோட எடுக்கும்போது அதில் என்னென்ன பாயிண்ட்லாம் இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம மருந்து கொடுக்கணுமே தவிர இது மட்டும் தான் இருக்குது, அது மட்டும் தான் இருக்குதுன்னு சொன்னாக்கா சரியான முறையில் நம்ம மருத்துவம் பார்க்கறது நடக்காது. அதனால் சொன்னதை தெளிவாக ஃபாலோ பண்ணுங்கள். மகிழ்ச்சியாக வாழுங்க. பாதிக்கப்பட்டவங்கலாம் மற்றவங்களுக்கு விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.